ஹாய் ஹலோ எவ்ரிவன், திஸ் சபரிஷ். நான் ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஸ்டூடியோ டூர். இது மெயினாக என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நிறைய கஸ்டமர்ஸ் என்கிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டூடியோ எங்கே இருக்குது, எங்கே இருக்கீங்க, வேர் இஸ் யுவர் லொக்கேஷன், வேர் இஸ் யுவர் ஸ்டூடியோ, என்ன மாதிரி ஷூட் பண்ணுவீங்க, இந்த மாதிரிலாம் கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதுதான் இருக்கும். ஸோ அந்த கஸ்டமர்ஸ்க்கும் சரி, எல்லாருக்கும் சரி, பார்க்குறவங்களுக்கும் சரி, வியூவர்ஸ்க்கும் அதுக்கு உண்டான பதில் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டூடியோ டூர் ஃபுல்லாக பண்ண போகிறேன். என்னோடய சின்ன ஸ்டூடியோ தான், பட் ஆனால் அது ரொம்ப அழகாகவும் அதை நான் ரொம்ப ரசித்து கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி என்னோடய திங்ஸ் நானே நிறைய மேக் பண்ணி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதை நான் ஒன்றும் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது என்னோடய பேஷன். எனக்கு பேபி ஷூட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பேபி ஷூட்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்னோடய பேஷன் இது. கண்டிப்பாக இதெல்லாம் நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் கொண்டு போவேன். கண்டிப்பாக என்ன பண்ணுவேன். அண்ட் லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. இதுதான் பேபி ஷூட் பண்ணுற ஸ்பேஸ். ஆக்சுவலி இது வீடோட ஹால் தான். இது நான் இதுலேயே செட்டப் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் பேபி ஷூட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேபி பீன் பேக் வச்சுருக்கோம். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேபிக்கு. அது மாதிரி பேபி ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேபிஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் போசிங் பண்ணுறதுக்குலாம் இந்த பீன் பேக் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி ஃபேப்ரிக் பேக் ட்ராப்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம். இது பேக் ட்ராப் ஃபோட்டோவோட அவுட்புட் நல்லா கொடுக்கும். அது டிஃப்ரெண்ட் டீம்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸில் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் லைட்டிங்ஸ் கோடெக்ஸ் வச்சுருக்கேன். அது ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். ரொம்ப லோ லைட்டில் வச்சு, நேச்சுரல் லைட் மாதிரி வச்சு பேபிக்கு ஷூட் பண்ணலாம். அதனால் பேபிக்கு எந்த ஒரு இதுவுமே வராது. அதுக்கு 100% நான் கேரண்டி. ரொம்பவே சூப்பராக பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேபி ஷூட் பண்ணும்போது இங்கே பேரண்ட்ஸ் இங்கே வெயிட் பண்ணலாம். இந்த கவுச்சில் உட்காந்து அவங்க வாட்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் வாங்க நம்ம ஸ்டுடியோ உள்ள போகலாம். இதுதான் நம்ம ஸ்டூடியோவோட லைட்டிங் செட்டப். ஆக்சுவலி நானே சும்மா சிம்பிளாக லைட்ஸ்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நம்ம நார்மல் லைட் போடலாம். அது நல்லா விசிபிளாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் ஸ்டாண்ட். ஆக்சுவலாக காஸ்டியூம் ரேக். ஆக்சுவலி இதில் எல்லாமே காஸ்டியூம்ஸ்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரேப்ஸு. இது ஃபுல்லாக ரேப்ஸ். இது கொஞ்சம் ரேப் தான் ஆக்சுவலாக இப்போ டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நிறைய ரேப் இருக்குது நம்மக்கிட்ட. ஆக்சுவலாக அது நியூ பார்ன் ஷூட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேபி போசிங்க்கெலாம் சூப்பராக இருக்கும். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் உள்ளன் கிளாத்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டால்ஸு, போசிங் ரிலேட்டட் டால்ஸு. ஆக்சுவலி இது நிறையா ஷூட்ஸில் ஆக்சுவலி பார்த்துருப்பீங்க, நான் யூஸ் பண்ணியிருப்பேன். எல்லாமே நம்மளோட ஓன் டால்ஸ் தான் இதெல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலி இதில் கவிஷாவோட நியூ பார்ன் ஷூட்டு, மை ஃபர்ஸ்ட் பிராண்ட் அம்பாசிடர். அண்டு இது தனிஷாவோட ஃபோட்டோஷூட் ஃப்ரேமு, நியூ பார்ன் ஷூட்டு. அந்த ஆக்சுவலாக கவர் ரேப் கூட பிரிக்கலை, அதனால தான் அது கொஞ்சம் டல்லாக தெரியுது. ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி பார்க்கும்போது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் கிளாத்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஃபேப்ரிக் பேக் ட்ராப்ஸ் இது ஃபுல்லாக. அப்புறம் இது ஃபுல்லாக ஃபர் கிளாத்ஸ்லாம் வச்சுருக்கேன். இதில் நிறைய ஃபர் கிளாத்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஃபேப்ரிக் கிளாத்து. இது ஃபுல்லாக பேபி பீன் பேக்குக்கெல்லாம் அது பண்ணி ஷூட் பண்ணால் சூப்பராக இருக்கும். அப்புறம் இது ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டு நிறைய ரேப் பேண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். நிறைய அது மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. இதில் ஃபுல்லாக பேண்டு தான். நிறைய அது மாதிரி பேண்ட்ஸ், இது ஃபுல்லாமே பேண்டு தான். நியூ பார்ன் ஷூட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல், நல்லாயிருக்கும். கேர்ள் பேபிஸ்க்கெலாம் சூப்பராக யூஸ் பண்ணலாம். இது சும்மா நான் ஒரு சின்ன செட்டப் வச்சுருக்கேன். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா இது டென்ட்டு. இது பர்ச்சேஸ் பண்ணது தான். ஆக்சுவலி நான் பண்ணணும்னு நினச்சேன், டைம் இல்லை, ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இது நான் பண்ணது தான். ஆக்சுவலாக வீடியோ பார்த்துருப்பீங்க. யூ பெஞ்சு என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. அப்புறம் அது பின்னாடி இருக்கிற அந்த இதுவும் நான் பேஸ்கெட்டும் நான் தான் பண்ணேன். நெக்ஸ்ட் இது ஆக்சுவலாக ஒரு கேட்டிங்கன்னா சிரிப்பீங்க. வீட்டில் இருந்த ஒரு சின்ன ஒரு வெசல் எடுத்து நானே ஆக்சுவலாக பெயிண்ட் பண்ணி கிருஷ்ணர் தீமுக்காக அதை மாற்றி வச்சுருக்கேன். அது ரொம்ப அழகாகவும் இருந்தது அவுட்புட்டு. அப்புறம் இதுவும் அது மாதிரி தான் நானே மேக் பண்ண டீ கப். ஆக்சுவலி இதுவும் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. நெக்ஸ்ட் ஒன்று அதே மாதிரி தான் எக் ப்ராப்பு. இதுவும் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று.
நானே மேக் பண்ணது. இது ரொம்ப ரேரான ப்ராப்பும் கூட, அவ்வளோ சீக்கிரத்தில் அது இந்த ப்ராப் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பெஞ்சஸ்ஸு, அப்புறம் வந்து பேத் டப்பு. இங்கே ஒரு சின்ன டால் ஒன்று வச்சுருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டால் ஆக்சுவலி. ஃப்ளவர்ஸ், நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. நியூ பார்ன் ஷூட்டுக்கும் சரி, பேபி ஷூட்ஸ்க்கும் சரி, நிறையா ஃப்ளவர்ஸ் இருக்குது. இந்த கவுச் சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு. அப்புறம் இங்கே ஒரு காட் இருக்குது. ஓகே, இந்த பம்கின் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த பம்கின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதை மேக் பண்ணது என் ஒய்ஃபு. அவங்க நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்து இந்த ப்ராப்ஸ்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பம்கின்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. இந்த க்ரோஷெட்ஸ் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்கன்னு. செம்மையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எனக்கு 3 பம்கின்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. பிக் ஒன், மிடில் ஒன் அண்ட் ஸ்மால் ஒன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலி நான் அந்த க்ரெடிட்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அப்புறம் இங்கே என்னோடய கேமரா பேக்ஸு எல்லாமே வச்சுருப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா கேமரா ஸ்டாண்டு எல்லாம் வச்சுருப்பேன். அங்கே போட் ப்ராப் இருக்குது, காட் இருக்குது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் நிறையா ப்ராப்ஸ் இருக்குது. மேலே வந்து மஷ்ரூம்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. இது ஆக்சுவலி நானே மேக் பண்ணது மஷ்ரூம்ஸ். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஹனி பக்கெட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா ஷூட்டுக்குமே ஆக்சுவலி யூஸ் பண்ணலாம், அது நல்லாயிருக்கும். 1 year பேபி ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். சீசர் பால் இதுவும் என்னோடய ஃபேவரட் ஒன். அப்புறம் ஹார்டின் பவுல், ஆக்சுவலி அது காட்ட முடியல. ஹார்டின் பவுல் ஆக்சுவலி இது ஹார்டின் ஷேப்பில் இருக்கும், சூப்பராக இருக்கும். நியூ பார்ன் ஷூட்டுக்குலாம் செம்மையாக இருக்கும். அப்புறம் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ப்ராப் ஒன்று இருக்குது மேலே. இது நான் மேக் பண்ணது ஃபஸ்ட்டு மேக் பண்ணது ஒன்றுனா அது இந்த காட் தான். ஆக்சுவலி என் பாப்பாவோட நியூ பார்ன் ஷூட் பண்ணேன். கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக பண்ணிட்டேன், ஆனால் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. 1 year பேபி 2 year பேபி வரைக்கும் அதை யூஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் ட்ரீம் கேச்சர்ஸ், ஃப்ளவர்ஸ், இது நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ ஷூட்ஸில் பார்க்கும்போது அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அப்புறம் இப்போ இது ரீசெண்டாக பண்ண ஃப்ளைட், ஆக்சுவலி இதுவும் நான் பண்ணது தான். கொஞ்சம் மெனக்கிட்டு நிறைய பண்ணேன், நல்லா இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய கட்அவுட்ஸ் இருக்குது. இது பக்கெட், இது என்னோடய ஃபேவரட் ஒன்று. நிறையா ஷூட்ஸில் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி டெடி பியர் இது நிறையா ஷூட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 6 months வந்து பார்பி பாக்ஸ் இது நான் பண்ணது தான். ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருந்தது ஷூட்டில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பார்பி பாக்ஸு, இந்த மினியான்ஸ் தீம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். மினியான்ஸ் சூப்பராக இருக்கும், டால்ஸு இந்த தீமில் சூப்பராக யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு அந்த மினியான் தீம் பிடிக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் ரீசெண்டாக பண்ணது இப்போது ஆக்சுவலி இந்த சடனாக பண்ண ஒரு ஷூட் போகும்போது சடனாக திடீர்னு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே, நம்ம ஏன் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வித்தின் 15 to 20 minutes பண்ண ஒரு ப்ராப். இது ரொம்ப குயிக்கஸ்ட் ப்ராப்பு, ரொம்ப நல்லா அழகாக இருந்தது ஃபோட்டோஸில். சர்ஃபிங் போர்டு. ஓகே, ஆக்சுவலி ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக அந்த கேன்வாஸ் ரோல் பேக் ட்ராப்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் இந்த ஸ்டுடியோவில் கண்டிப்பாக காட்டியே ஆகணும். இதுதான் வந்து மை கேமரா நிக்கான் D500. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம சின்ன ஸ்டூடியோ டூர். பார்த்தீங்கன்னா இது சின்ன ஸ்டூடியோவாக இருக்கலாம், பட் எனக்கு இதுதான் பெரிய உலகம் ஆக்சுவலி. இன்னொரு விஷயம் வந்து இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ண நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட கொஸ்டின் கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பேபி ஷூட்ஸ் தான் பண்ணுவீங்களா, வேறு எந்த ஷூட்டும் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது. நான் வந்து மேரேஜ் ஷூட் பண்ணுவேன், அப்புறம் வந்து மெட்டர்னிட்டி ஷூட் பண்ணுவேன், பேபி ஷவர்ஸ் பண்ணுவேன், எல்லா கைண்ட் ஆஃப் ஷூட்டும் பண்ணுவேன். நிறைய பண்ணிக்கிட்டும் இருக்கேன். நம்ம பண்ணுற மெயின் ஷூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூ பார்ன் ஷூட்டு, அதுதான் ஆக்சுவலாக நான் மென்ஷன் பண்ணுறது. ஓகே, அப்புறம் வந்து இன்னொரு விஷயம்னா நம்ம பண்ணியிருக்க வீடியோ வந்து
எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் உங்கள் பேபிஸ்க்கு எதுனா ஷூட் வேணும்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணி தரேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட், லவ் அண்ட் ரெஃபரன்சஸ். தேங்க்ஸ் ஆல். பை.